வெறும் 90 நிமிட சாதாரண வீடியோ. அந்த வீடியோவில் இடம்பெற்ற 5 பெண்கள் ஒருத்தர் பின் ஒருத்தரா கௌரவ கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 2012 சர்வதேச மனித உரிமை வழக்கா மாறிய இந்த கோகிஸ்தான் வீடியோ கேஸ் பாகிஸ்தானோட வடமேற்கு பகுதியான இந்த கோகிஸ்தான்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த பகுதியில் உள்ள மக்கள் எப்பவுமே பழைய மரபுகளை கடைபிடிக்கிறவங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்கு. அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க நீதிமன்றத்தை நாடுறது கிடையாது. அதற்கு பதிலாக ஜிர்கா என்ற ஒரு பழங்குடியினத்துல இவங்க போய் நீதி கேட்பாங்க. அவங்க கொடுக்கிற தீர்ப்பை தான் அந்த கோகிஸ்தான் மக்களும் ஏத்துக்குவாங்க. 2010 இந்த கோகிஸ்தான்ல ஒரு திருமண ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அப்போ ஒரு சின்ன அறையில ஒரு 5 பெண்கள் கைத்தட்டி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அந்த இசைக்கு ஏற்ப நடுவில் ஒரு ஆண் நடனம் ஆடிட்டு இருந்தாரு. இதை ரகசியமா வீடியோ எடுத்த 2 பேரு அந்த வீடியோவை தன்னோட நண்பருக்கு ப்ளூடூத்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த வீடியோ ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு மாறி கடைசியில 2012 நெட்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. கடைசியில் இந்த வீடியோ பாகிஸ்தான் முழுவதும் பரவி இருக்கு. இந்த வீடியோ வைரலானதுக்கு அப்புறம் அந்த ஜிர்க் பழங்குடியினர் அந்த குடும்பத்துக்கு எதிராக பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. அந்த பழங்குடியின தலைவர்கள் அந்த பெண்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. ஏன்னா பழங்குடி மரபுகளை கடைபிடிக்கக்கூடிய இந்த கிராம மக்கள் பெண்கள் விஷயத்துல மிக கடுமையான நடைமுறைகளை பின்பற்றி இருக்காங்க. இந்த கோகிஸ்தான் பெண்கள் அந்நிய ஆண்களுடன் பேசக்கூடாது, புகைப்படம் எடுக்கக்கூடாது, யாராவது வீடியோ எடுத்தால் அந்த வீடியோவில் இந்த பெண்களுடைய முகங்கள் தெரியக்கூடாது. அப்படி யாராவது இந்த நடைமுறைகளை மீறினால் அவங்களுக்கு பின்விளைவுகள் மிகவும் பயங்கரமாக இருக்கும். முதல்ல மக்கள் இந்த மரண தண்டனை எல்லாம் ஒரு வதந்தின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்சல் கோகிஸ்தானி என்பவர் தான் முதலா இந்த கொலை வழக்க உலகுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. ஒரு சாதாரண ஆள். இவருக்கு தன்னுடைய பகுதியின் சமூக அமைப்பை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறது. அவர் என்ன கூறியிருக்காருன்னா, அந்த வீடியோவில் தோன்றிய சில இளைஞர்கள் மற்றும் அந்த பெண்கள் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. மேலும் அந்த வீடியோவில் இருந்த 2 நபர்கள் அப்சலுடைய சகோதரர்கள். ஆரம்பத்துல அந்த இரு சமூகத்துக்கும் இடையே கடுமையான மோதல்கள் உண்டாயிருக்கு. அதனால அந்த மோதல்ல என்னுடைய குடும்பமும் சம்பந்தப்பட்டிருக்கு. என்னுடைய 2 சகோதரர்களும் இந்த மோதல்ல இருந்திருக்காங்க. இதனால தன்னோட குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் இந்த கொலைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. முதல்ல அப்சல் இந்த கொலை வழக்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம ஊடகங்களை சந்திச்சு பேசியிருக்காரு. இந்த வீடியோ வெளியான பிறகு பழங்குடி ஜிர்கா கூட்டப்பட்டு வீடியோல இருந்த பெண்கள் மரண தண்டனை வழங்கப்பட்டதாகவும் அதற்கு பிறகு அந்த பெண்கள் கொல்லப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு முழு பாகிஸ்தானையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஏன்னா அந்த வீடியோவை பார்த்த எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில இளைஞர்கள் நடனம் ஆடி இருக்காங்க, பெண்கள் தூரத்தில் இருந்து கைதட்டி இருக்காங்க, அந்த பெண்கள் ஆண்களுடன் சேர்ந்து நடனம் கூட ஆடல, ஒழுக்கக்கேடான எந்த காட்சியும் அந்த வீடியோல இல்ல, பின் எதற்காக இந்த ஒரு தண்டனை? அதுக்கப்புறம் அப்சல் இந்த வழக்கை அப்படியே விடல. மனித உரிமை அமைப்புகளை நாடி ஊடகங்களுக்கும் தொடர்ந்து பேட்டி அளிச்சிருக்காரு. எல்லா பேட்டிகளிலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு, அந்த பெண்கள் உயிருடன் இல்லை, உண்மை மறைக்கப்படுகிறதுன்னு. இந்த குற்றச்சாட்டு காரணமாக பாகிஸ்தான் நீதிமன்றம் இந்த வழக்குல தீவிரம் கவனம் செலுத்தி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. சில மாதங்கள் விசாரணைக்கு பிறகு அரசு அதிகாரிகள் 3 பெண்களை நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆஜர்படுத்தியிருக்காங்க. இவங்க தான் அந்த வீடியோல இருந்த பெண்கள்னு அதிகாரிகள் ஜட்ஜிடம் கூறியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு முடிஞ்சிட்டுன்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிருக்காங்க. ஆனால் அப்சல் மட்டும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா அதிகாரிகள் கோர்ட்டுக்கு கூட்டு வந்த பெண்கள் அந்த வீடியோல இருந்த பெண்களே கிடையாது, வேறு பெண்களை இவர்கள் அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டம் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வழக்கு இன்னும் சிக்கலா இருக்கு. இப்ப நீதிமன்றத்துக்கு ஒண்ணுமே புரியல, யாரை நம்புறது, அரசு அதிகாரிகளையா இல்ல அப்சலையா? இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போதே அப்சலுடைய வாழ்க்கையை மாறி போயிடுச்சு. அப்சலை எல்லாரும் சேர்ந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வழக்கை பத்தி பேசுறத நிப்பாட்டிரு, இல்லைன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. இதை பல பேட்டிகளில் தெரிவிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் அப்சல் இந்த மிரட்டல் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போதான் அப்சல் உணர்ந்திருக்காரு, ஒரு சாதாரண மிரட்டல் இல்லைன்னு. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் குறிவைக்கப்பட்டு அவருடைய 3 சொந்த சகோதரர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இவ்வளவு தீவிரமா போகிறதுக்கு காரணம் அப்சல் தேவையில்லாம ஒரு பழங்குடி விவகாரத்துல தலையிடுகிறார் என்று மக்கள் குற்றம் சாட்டினர். கோகிஸ்தான் மாதிரி ஒரு பகுதியில பழங்குடி மரபுகள், ஜிர்கா தீர்ப்புகள் போன்றவை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக பார்க்கப்படும் கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அதனால அப்சல் இந்த வழக்குல தொடர்ந்து செயல்பட்டது பல செல்வாக்கு வாய்ந்த நபர்களை கோபப்படுத்தியதாக கூறப்பட்டு வந்துச்சு. அதனால்தான் அப்சலுடைய 3 சகோதரர்கள்
ரஹ்மான், ஷேர்வாலி மற்றும் சைபுதீன் சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க. இந்த செய்தி முழு பாகிஸ்தானையும் அதிர்ச்சியில் அழுத்துச்சு. இந்த கொலைகளுக்கு பிறகு அப்சல் ஊடகங்களுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. அவர் பேசும்போது அவருடைய வார்த்தையில கோபமும் பயமும் வேதனையும் தான் கலந்திருந்துச்சு. சில பேட்டிகள்ல அப்சல் கூறியிருக்காரு, தன்னுடைய சகோதரர்கள் எந்த ஒரு தனிப்பட்ட பகைக்காகவும் கொல்லப்படவில்லை. இந்த வழக்கில் நான் உண்மையை வெளிப்படுத்த முயன்றதற்காக அவர்கள் குறிவைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். இந்த கொலைகளுக்கு அப்சல் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படல. அதனால இந்த கொலை கேஸ்ல சில பேருக்கு மட்டும் தண்டனைகள் விதிக்கப்பட்டு இந்த கேஸ் ஒரு சாதாரண கேஸா முடிஞ்சு போச்சு. தன்னுடைய சகோதரர்கள் மரணத்துக்கு பிறகு அப்சல் அமைதியாகிடுவாருன்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்க. ஆனா அப்படி நடக்கல. அவர் இன்னும் தீவிரமா இந்த வழக்கை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. உள்ளூர் ஊடகங்களுக்கு மட்டும் இல்ல, சர்வதேச மனித உரிமை அமைப்புகளுக்கும் தொடர்ந்து தகவல் அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ இருந்த பாகிஸ்தானின் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மற்றும் பல சமூக ஆர்வலர்கள் இந்த வழக்கை வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதனால மீண்டும் உச்சநீதிமன்றமும் விசாரணை அமைப்புகளும் இந்த வழக்கை தீவிரமா விசாரிக்க தொடங்கியிருக்காங்க. இதற்கிடையில் அப்சல் ஒரே ஒரு விஷயத்த கூறிக்கிட்டே வந்திருக்காரு. என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, நான் எப்ப வேணாலும் கொல்லப்படலாம் என்று வெளிப்படையாகவே அவர் பல பேட்டிகள்ல கூறியிருக்காரு. இதனால அவர் போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்காரு. சில மாதங்கள் மட்டும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த பாதுகாப்பு போதுமானதாக இல்லை என்று அவர் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கு இப்படியே போயிட்டே இருந்துச்சு. 2018 விசாரணை அதிகாரிகள் முன்பு முடித்திருந்ததாக கருதப்பட்ட பழைய டாக்குமெண்ட்டுகளை எல்லாம் திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ சில பெண்களுடைய மரணம் தொடர்பாக புதிய தகவல் கிடைக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார்கள். அதனால இந்த வழக்கு மீண்டும் தேசிய மற்றும் சர்வதேச ஊடகங்களில் தலைப்பு செய்தியா இருக்கு. அந்த நேரத்துல அப்சல் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்திருக்காரு, இந்த வழக்கோட உண்மை வெளியே வந்துரும் அப்படின்னு. ஆனால் அவருக்கே தெரியாமல் அவருடைய வாழ்க்கை ஆபத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. 2019 மார்ச் 6ஆம் தேதி அப்சல் பாகிஸ்தானின் அபோதாபாத் நகரில் இருந்தபோது மர்ம நபர்களால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு. பல ஆண்டுகளாக என்னை கொலை செய்யலாம் என்று கூறியிருந்த அவர் இறுதியில் அதே மாதிரி கொலை செய்யப்பட்டார். உண்மையை கொண்டு வர பல ஆண்டுகளாக போராடிய ஒரு மனிதன் அன்னைக்கு உயிருடன் இல்லை. அவர் கொலை செய்யப்பட்ட விஷயம் மீடியாவில் வர ஆரம்பிச்ச உடனே பலர் இது கோகிஸ்தான் வழக்கால தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு கூறிட்டு வந்தாங்க. அப்சலுடைய நண்பர்கள், அப்புறம் மனித உரிமை ஆர்வலர்கள், இன்னும் சில பத்திரிகையாளர்கள் அவருக்கு பல ஆண்டுகளாக மிரட்டல் வந்ததாக மீண்டும் நினைவுபடுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் போலீசார் உடனடியாக எந்த முடிவுக்கும் வரல. அவருடைய கொலைக்கும் விசாரணை தொடங்கப்பட்டுச்சு. இதற்கிடையில அந்த பெண்களோட விசாரணையும் இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருந்துச்சு. ஆரம்பத்துல அந்த பெண்கள் உயிருடன் இருக்காங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துல காட்டப்பட்டுச்சு. ஆனால் பின்னர் கிடைத்த புதிய தகவல்கள் அந்த வழக்கை மீண்டும் தலைகீழ மாத்துச்சு. அப்புறம் புதிய சாட்சிகள் மற்றும் விசாரணையின் அடிப்படையில் வீடியோவில் இருந்ததாக கூறப்பட்ட பெண்களில் 2 பெண்கள் உண்மையிலே கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு விசாரணை முடிவுக்கு வந்துச்சு. இதனால சிலர் மீது கொலை மற்றும் சதிகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. இந்த முன்னேற்றம் அப்சல் பல ஆண்டுகளாக முன்வைத்த சில குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்த்ததாக பல மனித உரிமை ஆர்வலர்கள் கருத்துக்கள் கூறினர். ஆனால் உண்மைக்காக போராடி உயிரை விட்ட அப்சல் மற்றும் அவரது சகோதரர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. அவர்களை யார் கொலை செய்தார்கள் இன்று வரை யாருக்கும் தெரியவில்லை. அந்த பெண்களோட கொலை வழக்குல வெளிவராத பதில்கள் இன்னும் நிறைய இருக்கு. 2012 பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோ இன்னமும் இணையத்துல இருக்கு. வெறும் 120 வினாடி சாதாரண ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வீடியோ இன்னைக்கு இத்தனை உயிர்களை பலி வாங்கியிருக்கு. இன்னைக்கும் அந்த கொலைகளுக்கெல்லாம் சரியான நீதி கிடைச்சிட்டான்னு கேட்டா கிடைக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும்.